ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து WSN அதாவது வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் அதில் இருக்கிற சைபர் அட்டாக் கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றின ஒரு கோடிங் ஒர்க் தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து 2 மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று KNN, இன்னொன்று வந்து டெசிஷன் ட்ரீ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேஸ் பேப்பர் இந்த பேப்பர் தான். ஸோ இந்த பேப்பரை பற்றி நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த பேப்பர் வந்து ஒரு 2023 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆன ஒரு பேப்பர், IEEE பேப்பர். ஸோ நிறையா பேருக்கு வந்து IEEE பேப்பர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரைன் வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் IEEE பேப்பர் ஒரு பேஸ் பேப்பராக நான் எடுத்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேப்பர் வந்து ரொம்ப வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பேப்பர் தான். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த பேப்பரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து WSN DS அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணி இவங்க வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அட்டாக் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டெசிஷன் ட்ரீ, KNN, ரேண்டம் ஃபாரஸ்ட், அப்புறம் XGBoost இந்த 4 மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி இவங்க கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இதில் இவங்க முக்கியமாக இந்த ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் வந்து நம்ம டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணி கொண்டு வர ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் தான். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் வந்து இதில் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பேப்பரோட ஒரு ஷார்ட் திங். பட் இந்த பேப்பரை வந்து நான் இந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணி ஒரு 4 டிஃப்ரெண்ட் கோடிங் பார்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் எதுவுமே பண்ணாமல் வெறும் KNN அப்புறம் வந்து டெசிஷன் ட்ரீ மட்டும் யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் நான் வந்து கோடிங் வந்து நான் ரன் பண்ணி நான் இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கோடிங்கோட எண்டில் வந்து நான் அதோட ரிசல்ட்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த கோடிங் வேணும் அப்படின்னா இல்லை இந்த கோடிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட எண்டிங்லையுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ தடவை ஜஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நான் இந்த பண்ணியிருக்கிற இந்த ஒரு கோடிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த WSN DS அப்படிங்கிற இந்த ஒரு டேட்டா செட்ஸ். இது வந்து அவைலபிளாக இருக்கிற ஒரு டேட்டா செட்ஸ். ஸோ இந்த டேட்டா செட்ஸ் வந்து நீங்கள் Kaggle அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த டேட்டா செட்ஸில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், அதில் என்னென்ன அட்டாக் டைப் இருக்குது. ஸோ மொத்தமாக இது வந்து 5 அட்டாக் இருக்குது. ஸோ நான் மல்டி கிளாஸ் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பைனரி கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் பைனரி கிளாஸ் அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பைனரி கிளாஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் வெர்சஸ் மித்த எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம். அது போக இந்த டேட்டா செட்ஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அதோட கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து சாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 lakhsக்கு மேலே நார்மல் அட்டாக்ஸ் தான், நார்மல் சாம்பிள்ஸ் தான் நிறையா இருக்குது. மித்த அட்டாக்கு எல்லாமே சாம்பிள்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா செட்ஸை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துமே இங்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வருது, ரொம்ப ஒஸ்ட்டாலாம் வரல. ஒருவேளை நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் அடுத்த லெவலில் நீங்கள் பண்ணணும், கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் வந்து வேறு மாதிரி இதை வந்து பேலன்ஸ்டாக பண்ணியும் இல்லை இதே மாதிரி இன்னொரு நிறையா டேட்டா செட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ B லெவலுக்கு வந்து நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணுறது ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இந்த டேட்டா செட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து நான் வந்து KNN அப்புறம் வந்து டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணி நான் கிளாசிஃபிகேஷன் வந்து நான் அதில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ அதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் கோடிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக மொத்தம் இதில் வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக இதில் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த அட்டாக் டைப்பில் தான் நம்ம அதை வந்து நார்மல் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மற்றது எல்லாமே வந்து அதோட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து அதை ஃபைனலாக எடுத்துக்கிறப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஐடியா அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த EDA ப்ராசஸில் வர்ற ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததில் வந்து நான் வந்து இந்த அட்டாக் டைப்பை மட்டும் நான் எடுத்துருவேன். ஸோ பேலன்ஸ் யூஸ் பண்ணது வந்து நான் இந்த இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைமில் இருந்து இந்த எக்ஸ்பேண்ட் எனர்ஜி இந்த ஆட்ரிபியூட்ஸ்
இதுதான் என்னோட டார்கெட். ஸோ இதை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணி நான் கேஎன்என்ல யூஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டேட்டா செட்ஸை வந்து நான் எப்படி பிரிச்சிருப்பேன் அப்படின்னா வந்து ட்ரைன், டெஸ்ட்டு, வேலிடேஷன் சொல்லி இந்த மாதிரி 3 பார்ட்டாக நான் வந்து பிரிச்சிருவேன். ஸோ அதில் வந்து எனக்கு கேஎன்எனுக்கு டெஸ்ட்டுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் வேலிடேஷன்ஸுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் வந்து வேலிடேஷனுக்கு வந்துருச்சு, வேலிடேஷன்ஸுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி டெசிஷன் ட்ரீக்கு டெஸ்ட்டுக்கு என்ன, அப்புறம் வந்து வேலிடேஷன்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அது போக பிளாட்டும் அதுவும் நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். அதுக்கப்புறம் கேஎன்எனோட இது வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், இது வந்து ஆர்ஓசி கர்வ், அதே மாதிரி அதோட வேலிடேஷனுக்கும் நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து டெசிஷன் ட்ரீ, அதோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், ஆர்ஓசி கர்வ், அதுக்கப்புறம் அதோட வேலிடேஷனோட டெசிஷன் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், இது வந்து ஆர்ஓசி கர்வ். அதை எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்ஓசி கர்வ் வந்து ஒரு கிளாஸ் வைஸாக நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வந்து queries அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ, இல்லை இந்த கோடிங் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலோ நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஏதாவது இதில் வந்து சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், சம் சேஞ்சஸ் எனக்கு பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.